உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். கரூர் சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கான அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கையொப்பமிட்ட அந்த அரசு பணிக்கான சான்றிதழும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி சார்பாக. அதில் 2 முக்கிய நிர்வாகிகள் அவங்க வழக்கறிஞர்களாக தோன்றி இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதில் அந்த அரசாணையை ரத்து பண்ணுறாங்க. காரணம் கேட்கும்போது விபத்துகள், இந்த மாதிரி சிவகாசி பட்டாசு வெடி விபத்து ஆரம்பித்து இந்த மாதிரி விபத்துகளுக்காக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதாவது ஆளக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி கொண்டாடி தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பழைய செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் போட்டு காட்டுறேன். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு பணி வழங்கப்பட்டது. ஆனால் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை விடுத்திருந்தனர். ஆக்சுவலி இந்த செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டெர்லைட்டுக்காக போராடினாங்க இல்லையா தூத்துக்குடியில், அவங்கள துப்பாக்கிச்சூடு நடத்தியது அரசு. அப்படி அரசு நடத்தி, அரசு தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா காவல்துறை அந்த நேரத்தில் நடந்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டது. அதை அதிமுக அரசு வேலையை கொடுத்துட்டாங்க. பட் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வேணும்னு சொல்லி அவங்க திரும்ப கோரிக்கை வைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கல்வி தகுதி அடிப்படையில் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த விஷயத்தை மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை தாண்டி அதில் பாதிக்கப்பட்டாங்க, போராடினாங்க இல்லையா, அவங்கள வழக்குகளும் பதியப்பட்டிருந்தது. அந்த வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற கோரிக்கையும் திமுக அரசு நிறைவேற்றியது அப்படின்ற செய்தி காலையில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் துப்பாக்கிச்சூடு அந்த சம்பவத்தில் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கும்போது ஏன் கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு ஏன் அரசு பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. இதை பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்க துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது வேற விஷயம். அது அரசு செய்த தவறு. அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதையும் கரூர் கூட்ட நெரிசலும் எப்படி நீங்கள் தொடர்புபடுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நிறைய பேர் ரொம்ப காட்டமாகவும் சொல்கிறாங்க, எங்கள் அரசு பணி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள், எத்தனை லட்சம் இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக அப்படி தூக்கி கொடுத்தா சரியாயிடுமா? அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இந்த விஷயத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, 31 அரசு வேலையை நாம் காப்பாற்றிட்டோம். எங்கள் கட்சி கூட்டத்துக்கு இறந்து போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக 31 அரசு வேலையை தூக்கி கொடுத்துச்சு இந்த தாவேக அரசு. உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அதை ரத்து செஞ்சிருக்கு. இதுக்கு யார் தெரியுமா காரணம்? டெபாசிட் கூட கிடைக்காத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி தான் காரணம். அந்த கட்சியுடைய நிர்வாகி அண்ணன் தீரன் திருமுருகன் இதுக்கு எதிராக மனு தாக்கல் செய்கிறாரு. இன்னொரு நிர்வாகி அண்ணன் கிளீட்டஸ் அவர்கள் வாதாடி வெற்றி பெறாரு. டெபாசிட்டே வாங்காத கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டெபாசிட் வாங்காத கட்சி 31 அரசு வேலையை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அரசு செய்த தவறு, புரிதல் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு கொடூரமான செயல், மிருகத்தன்மையான செயல். அந்த விஷயத்தை பற்றி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது, ஓ அப்படியா, நான் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அரசு எந்திரம் அவ்வளோ கேவலமாக அன்னைக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அதுக்கு அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காகவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே அரசு பணியை கொடுத்து அவங்களுக்கு பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக கொடுத்ததை தாண்டி அந்த விஷயத்தை மழுங்கடிக்கிறதுக்காக பண்ண விஷயம்தான் அது. சரி, அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது ஆட்சியில் இருந்தது திமுக அரசு. இதுல கரூர் சம்பவத்துல மனசாட்சி உள்ளவங்க கண்டிப்பா இதை பார்த்தா சொல்லுங்க, கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போனது மட்டும்தான் தவறா, அங்க கூட்ட நெரிசல் காரணமானது அது மட்டும் தானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னொன்று, இது சிபிஐ வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பல முறை ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் குற்றவாளி விஜய் தான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதியப்படலை. இப்போ நக்கீரன் கோபால் சொன்ன மாதிரி கூட ஒரு எஃப்ஐஆரை போட்டிருந்தா தூக்கியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்கலாம் சொன்னார். ஆக்சுவலி உண்மையை புரிஞ்சுக்காம
கரூர் சம்பவம் தான் இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமாகவே இருந்தது. பிகாஸ் அந்த சம்பவத்தில் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு நடிகரை பார்க்க போய், ஒரு கட்சி தலைவரை பார்க்க போய் இறந்து போன ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம கேட்குறது சிம்பிள் கேள்வி தான். ஏன் அவங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது? இன்னைக்கு காலையில் அவன் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க. இது நடுவில் இது ஒரு எமோஷ்னலா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சட்டப்படி பேசுங்க, சும்மா எமோஷ்னலா பேசாதீங்கன்னா, இது ஆக்சுவலி என்னன்னா பியூர்லி நான் ஒன்றும் இல்லை, திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ வந்து துப்பாக்கி சூடுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா நாங்கள் வந்துட்டு களத்தில் நிற்கிறோம், 15 வருஷமா களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாத்திரிக்கூடிய நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு அரசு பண்ணி கொடுக்கும்போது, ஏங்க நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்தி நீங்கள் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதை தாண்டி நீங்கள் அரசு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் காசு கொடுத்து நீங்கள் விட்டா சரியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேட்டிருக்கோம். அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன போது அந்த அதிகாரிகள் காவல் நிலையத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அரசு எந்திரம் அப்போ எங்கே போச்சு, அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டு ஒரு பெரிய போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் ஏற்படுதா எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ டோட்டலாக விஜய்னு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த கோவத்தை காட்டுறதுக்காகவும் இந்த சம்பவத்தை அவர் வந்து ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துடக்கூடாது, வரப்போகிற இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இந்த விஷயம் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 31 பேருக்கும் அரசு வேலை கொடுத்தது ரத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி பூரிக்கிறாங்க. ஐயோ வா, நாங்கள் சாதிச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரெல்லாம் பேசியிருக்காரு. 31 அரசு பணிகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது, டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் எழுதக்கூடிய அந்த அவங்க கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு. டெபாசிட் இல்லை தான், ஆனால் 31 அரசு வேலையை மீட்டெடுத்துருக்கிறோம். யாருக்காக தெரியுமா? எப்படியாவது ஒரு அரசு வேலையை வாங்கிடணும்னு இப்பவும் இந்த நேரம் உழைச்சிட்டு இருக்கிற உங்களுக்காக தான். சில பேர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் அவர்கள் வந்து ஜெயிலில் தான் இருக்க போறாரு, அவர் தூக்கி உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அரசு பணி ரத்துன்னும் போது அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்தது, சதி நடந்ததுன்னு அவங்க இஷ்டத்துக்குலாம் தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த சட்டப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அரசு பணி கொடுக்கக்கூடாது, விபத்தில் இறந்து போனவங்களுக்கு அரசு பணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ தமிழக அரசு முன் வந்து அரசு பணி கொடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு கேஸ் போட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி மாறத்தட்டுறதுல இதில் என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க கேட்டால் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாய்ப்பு ஓகே, அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க கூட வந்து கேட்டால் இந்த 31 பேருக்கு வந்துட்டு இப்படி வேலை கொடுக்கறது தவறான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மனிதாபிமானத்தை தாண்டின ஒரு விஷயத்த வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோமோ ஒரு அரசியலுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பற்றியும் சிஎம் விஜய் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய பேச்சு வந்து ரொம்ப அநாகரிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய பேச்சுக்களை பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை வந்து பார்க்கும்போது, நினைச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்கிறார் விஜய், இப்போவும் என் கணிப்பு தவறாக இல்லை, நான் நினைத்ததை விட ரொம்ப மோசமாக இருக்கிறார் விஜய், அவரை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கவே கூடாது, 3 மாதத்தில் அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்கிறது, அதிகாரிகள் அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பதால் எல்லாமே அப்படியே போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஓட்டு போட்ட மக்கள், அந்த ஆங்கர் கேட்குறாரு, இந்த ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 அறிவு தான் இருக்குது அவங்களுக்கு, பகுத்தறிவுன்னு ஒன்று கிடையாது, சிந்திச்சு ஓட்டு போட்டாங்க, சிந்திக்காமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் போட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னென்னா திமுக ஆட்சி காலத்தில் அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பண்ண லஞ்சம் ஊழல் பஞ்சாயத்து எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு லஞ்சம் கொடுக்கறதுக்கோ ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கோ கொஞ்சம் பயப்படுறான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படின்னா, இவ்வளவு காலமா நீங்க வந்து சிஎம்டி ஆஃபீஸ் போனால் ஒரு 10,000 கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வேலை நடக்கும். ஒரு இபி ஆஃபீஸ் போகிற ஒரு நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நீ காசு கொடுத்து தான் ஆகணும், அப்படி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணுறதுலாம் நார்மலைஸான விஷயம். அதை ஏன் பெருசாக வந்து நீங்கள் பேசுறீங்க, பெருசாக எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் குளோரிஃபை பண்ணுறீங்க, அப்படி தான் இருக்கும் அரசாங்கம்னு சொல்லும் போது, இல்லைங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் வேணும், கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் மாறின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மாத்துறான் அப்படின்னா, அந்த மாத்துற விஷயத்த நீங்கள் வந்துட்டு
என்ன சொல்றது, நீங்க வந்து பெருசா இது பண்ண வேண்டாம். விமர்சனன்ற பேர்ல ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டாள் அப்படின்னா நீங்க எதுக்கு இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கணும்? நீங்களும் பேசாம வெளியே எங்கேயாவது போயிடலாமே. நம்ம எதுக்கு தமிழ்நாட்டில் இப்படி வந்து முட்டாள்தனமான மக்கள் வாழக்கூடிய இடத்துல நம்ம ஏன் இருக்கணும்? ஏன் தொழில் பண்ணணும்? அவங்க கூட இருந்து நம்ம ஏன் சாப்பிடணும்? ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சமூகம் உருவானா மட்டும்தான். இப்போ இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ, அதை வச்சு தான் வந்து இந்த வீடியோ காசு வரும். இதே மாதிரி நான் பார்க்குற வேலையை எத்தனை பேர் பார்க்குறோம், அதை வச்சு நமக்கு காசு வரும். அதே மாதிரி அவரும் மீடியாவில் தான் இருக்கார். அவர் பாடக்கூடிய பாடல்கள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் பண்ணக்கூடிய வேலைகள், இதை வச்சு தான் நமக்கு காசு வரும். அப்படின்னும் போது ரொட்டேஷன் ப்ராசஸ் தான். அப்படி முட்டாள்தனமான இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய எதுக்கு வாழணும்? மெஜாரிட்டியானவர்கள் அப்படிதான் சிந்திச்சிருக்காங்க. சிந்திக்காம போட்ட ஓட்டு, அதை நீ தவறா சொல்லக்கூடாது. இது மக்கள் அவமானப்படுத்துறது. தமிழ்நாட்டு மக்கள் அவமானத்துக்கு என்ன இருக்கு? என்ன நீங்க இப்ப தமிழக வாக்காளர்னா படிச்சவனா என்ன நீங்க அவமானப்படுத்துறது விடவா நான் அவமானப்படுத்தி காலையில என்ன நடக்குது, என்ன மேட்ச், என்ன கேம்னே தெரியாம உள்ள போய் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தையுமே நீர்க்கம் பண்ணிட்டு கடைசி வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்க ஒரு கூட்டம் ஓடிச்சு, அதனாலதான் அந்த போராட்டம் வந்து வீணா போகுது. என்ன நியாயமா? இதெல்லாம் வந்து அவர் கேட்கப்பாரான்னு தெரியல. அதெல்லாம் அவர் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டால் தானே வந்துட்டு ஓகே நடுநிலையா பேசுறாப்புல ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே அங்கே என்ன போராட்டம் நடக்குது, எதுக்காக நடக்குது, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சில கூட்டம் உள்ளே போய் நீட் வேண்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் போச்சு இல்லையா, மாணவர் கூட்டம், உண்மையான மாணவர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க போராட்டத்தை டோட்டலாக வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு சிஜேபி ஒரு பக்கம் போயிடுச்சு, டிஎம்கே ஒரு பக்கம் போயிடுச்சு. உண்மையான மாணவர் போராட்டம் அவங்க நடந்துச்சான்னு கேட்டால் அங்கே நடக்கலை, நடக்க விடலை. அது நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து அதுக்கு எடுத்து விட்டாங்க. இவங்க சிஜேபி திரும், இவங்க டிஎம்கே திரும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தோட தன்மையே மாறி இந்த மாதிரி போராட்டம் யாரும் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் போவேணா அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசியல்காரங்க அந்த போராட்டத்தையே வந்து கொச்சப்படுத்தி முடிச்சிட்டாங்க. இன்னமும் வந்து திருந்தாத ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தலைவர் நம்மளாம் காணோம். இப்போ திரும்ப வந்திருக்காப்ல. உட்காந்துக்கிறேன். ஒருத்தன் நேரா வந்தான். குச்சி சாப்பிடுவான்னு கேட்டான். நாங்க மத்தவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், நாங்க தப்புறது இல்லைன்னு. கொடுத்துட்டாரு பத்தியா எங்க ஆளுன்னா. டேய், கவர்னர் 4 நாள் கொடுத்தாருல்ல, அதுதான் பெரிய ஐஸ். யூட்டன் போட்டு நாங்க இப்ப கொடுத்துக்கிறோம்ல 10 ஐஸ், அத சப்பனா தான் நீ சிஎம். செத்து சொல்லணும். நாடும் நாட்டு மக்களும் செத்து போகட்டும் போ. நன்றி. அதாவது நாடும் நாட்டு மக்களும் செத்து போகட்டும் போ. அதுக்கு முன்னாடி ஒரு குச்சி ஐஸ் கதை சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி வந்துட்டு என்ன சார் நீங்கள் வந்து குச்சி ஐஸ் சப்பலையான்னு கேட்கும்போது, டேய் நாங்கள் கொடுத்த ஐஸை தாண்டா 10 ஐஸ் தாண்டா சப்பிட்டு இருக்காரு சிஎம்ன்ற மாதிரிலாம் வந்து பேசி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உளவுத்துறை பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. நம்ம மாதிரி யூடியூபர்ஸ் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய டைம் திமுகவுக்கு நிறைய இதுலேருந்து மீடியம்லேருந்து போயிட்டு தான் இருக்குது. இதனால தாண்டா நீங்கள் வந்து தோத்தீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகள், திமுக தொண்டர்கள், நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், அவங்களாம் வந்து பேசுகிறாங்க. தேவையான இந்த ஜென்சி டிஎம்கே இந்த மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் வச்சு பேசாதீங்க, யார் ரொம்ப கேவலமாக போகுது, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தரை போட்டு அடின்னு அடிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு ஒரு இது உருவாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்களை பற்றி ஒரு விஷயம் இப்போதான் நண்பர் ஒருத்தர் வீடியோவில் பேசியிருந்தார், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ணா அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது அண்ணாவோட ஆதரவாளர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆப்போசிட் டீமில் இருக்க ஒருத்தரை பார்த்துட்டு உன்னை கொன்று போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அந்த மேடையிலேயே திரும்ப அண்ணா அவர்கள் அந்த மைக்கு கிட்ட போயிட்டு, இப்படி பேசினது தவறு, நீ என்ன பண்ணனா உடனடியாக இந்த இடத்துல இருந்தே மன்னிப்பு கேளு, இது நாகரிக அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் இது பண்ணுறாங்க, டக்குன்னு தான் ஒரு மன்னிப்பும் கேட்குறதா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வழி வந்தவர்கள் அப்படின்னும் போது அண்ணா அவர்கள் என்ன மாதிரி வந்து இந்த அரசியலை கொண்டு போயிட்டு இருந்தாரு, இந்த அரசியலை எங்கே கொண்டு போய் வந்து சேர்க்கணும்னு நினச்சாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த கருணாநிதி அவர்கள் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் திமுகலேருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா, இதை வந்து அதாவது மக்களை முட்டாள்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஓட்டு போடுறனால நீங்கள் முட்டாள், நீங்களாம் அஞ்சறிவு ஜீவன்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டுன்னு சொல்லி டைலாக் சொல்ற மாதிரி வந்துட்டு செத்துப்போங்கிறாரு. இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மக்களை வந்து ஃபஸ்ட்டு முட்டாளுங்கிறது, செத்துப்போங்கிறது. ஒரு சிஎம் விஜய் அவர்களாம் அவன் இஷ்டத்துக்கு பேசுறது. இப்போ நக்கீரன் கோபாலெலாம் அவர்கள்லாம் அவர் பேசும்போது இப்படியே கையை இப்படி பண்ணிட்டு இஷ்டத்துக்கு அவன் போனான் பேசினான் அப்படின்னு.
ஸோ அப்படி ரொம்ப இயல்பாக வந்து பேசுகிறாங்க. இதை வந்து தாவேக அரசு இது வரைக்கும் பெருசாக அதை எடுத்துக்காமல் சரி போ ஏதோ பேசிட்டு போன்னு விட்டுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இவர் பேசக்கூடிய பேச்சை நம்ம கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான பேச்சு, இது எப்படி வந்து திமுக வந்து அனுமதிக்குது அப்படிங்கிறதே தெரியல. இன்னொரு பக்கம் நேற்று கோயம்பேட்டுக்கு விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு ஆய்வுக்காக போகிறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சாலையில் இறங்கி கொடையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு பெரிய மக்கள் கூட்டம், எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. காவல்துறையில் இந்த பெண் காவலர்கள் கூட வந்து அவரை பார்த்துட்டு பயங்கர உற்சாகம் அடைந்த வீடியோலாம் வந்து பார்த்தோம். இது வந்து எப்படின்னா ஒரு நடிகர் அவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் வந்து சிஎம் ஆயிட்டாரு, ஒரு விஜய் அவர்களுக்கு கூடிய ஒரு ஆறால வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு அப்படிங்கிற விஷயம், கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்துட்டு கிளாம்பாக்கம் மாற்றினது நிறைய பேருக்கு வந்து பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு போனாங்க. பட் பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அந்த விஷயம் வந்து திரும்ப வந்து உயிர்ப்படுத்திருக்கு. என்னென்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து திரும்ப இங்கே கோயம்பேடுக்கே கொண்டு வந்துருங்க, தயவு செஞ்சு கிளாம்பாக்கெல்லாம் போக முடியல, இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கோரிக்கையை ஒரு அம்மா வந்து முன்வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்பேடை சார்ந்து பல விஷயங்கள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொன்று, சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்துமே கோயம்பேட்டுக்கு மினிமம் ஒரு 45 மினிட்ஸில் வந்துட முடியும், 30 மினிட்ஸில் வந்துட முடியுது. அதை தாண்டி அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி பல விஷயங்கள் என்ன சொல்கிறது, பல கடைகள் பொழைச்சிட்டு இருந்தால் பல மக்களுடைய வாழ்வாதாரம் இருந்துச்சு. அது எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சு. ஸோ அந்த இடமே வந்து இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆசையும் அதான், அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் திரும்ப இங்கே வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, எல்லாருடைய மின்சார கட்டணம் வந்துட்டு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம். பர்சனலி நானும் சொல்கிறேன், என்னோட பேசிக்காக நான் கட்டுற அமௌண்ட்டை விட எனக்கும் வந்து அதிகமாக தான் வந்துருந்துச்சு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, 500 யூனிட்குள்ளே வந்து பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, நம்ம ஏசிலாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு வேளை அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்து நம்ம வெளியில் விசாரிக்கும் போது நானும் பல பேர்கிட்ட விசாரித்து பார்த்தேன், முன்ன விட இப்போ ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதனால், என்ன யூனிட் பிரச்சனைன்னு தெரில. இதோட இன்னொரு பெரிய குற்றச்சாட்டாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, முன்னாடி மீட்டரில் வந்து நோட் பண்ணிட்டு ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அட்டையில் நோட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க, துண்டு சீட் எடுத்துகிட்டு போகிறாங்களா. அப்போ எத்தனை யூனிட் ஓடி இருக்குது, எத்தனை யூனிட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நமக்கு வந்து இப்போ சார்ஜ் ஆகிருக்குன்னு ஒரு கால்குலேஷனே இல்லாமல் ஒரு துண்டு சீட்டில் எழுதிட்டு போகிற விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம நண்பர்கள் வந்து கட் பண்ணி கூட சில பேர் போடுறாங்க. ஸோ அவங்க போடுறவங்க கூட போட்டால் கூட உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வந்துட்டு சென்னையில் ஒரு வாடகைக்கு தங்கியிருக்கும் போது யூனிட்டுக்கு மேலே காசு வேறு வாங்கிக்கிறாங்க ஓனர்ஸ். அவங்க வந்து நம்ம யூனிட்டுக்கு எங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் வேற கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இது ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கு. 100 யூனிட் ஃப்ரீனும் போது இந்த பஞ்சாயத்து, 200 யூனிட் இந்த ஃப்ரீனும் போது இந்த பஞ்சாயத்து. அப்போது 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்க இப்போ இன்னைக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப அதிகமாக கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப அதிகமாக பில் வருது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்மளும் தெரியப்படுத்துவோம். ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கா, இல்லை என்ன பிரச்சனை, எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க தெரியப்படுத்துகிற இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், என்னென்ன உங்களுக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு முன்னாடி, இப்போ எவ்வளோ பில் வந்துட்டு இருக்குன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மேபி வந்து கொஞ்சம் கூட வருது அப்படின்னா நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்தை. 2 நாளாக வந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் லோயலா மணி அவர்களுக்கும் ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு மேடையில். அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க? போய் பாருங்க. உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேற எங்கேயாவது போனீங்க? விவசாய மக்கள் வெளியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இருக்கிற போராட்ட காலத்தில் இருந்த டைமில் வந்து லோயலா மணி அவர்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. லோயலா மணி யாருப்பா மணியா, அந்த லோயலா மணியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அமீர் சந்தனதேவன் படத்திற்காக விளம்பரம் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் விவசாயிகள் உரிமைக்காக கடலில் இறங்கி போராடியவர் மணி அப்படின்னு சொல்லி 2017 விவசாயிகள் தற்கொலை முடிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தல்னு சொல்லி மே 4 2017 டெல்லியில் விவசாயிகள் போராடிட்டு இருக்கும்போது
கடலில் சில இளைஞர்கள் வந்து குதிச்சு நாங்கள் சாக போகிறோம், அவங்க தற்கொலை முயற்சியை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ வந்து போராடினவர் தான் லோயலா மணி. அவரை வந்து 2017 ஒரு போராட்ட காலத்தில் தான் இருந்தார் அமீர் அவர்களே. அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில். இதுக்கப்புறமா வந்துட்டு தனுஷ் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதியாயிருச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலுமே, ஏன்னா எல்லாருமே விஜய் ஆயிட முடியுமான்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, அவர் பேசக்கூடிய பேச்சு டிக்டோ விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. தாண்டி வந்து தனுஷ் அவர்கள் உள்ள வர்றதுல என்ன பின்னாடி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. இது திமுக உள்ள அவங்கள அனுப்பிச்சி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ கடந்த ஒரு 8 படம் 9 படம் வந்து அவருக்கு பெருசாக போகலை. இப்போ தேசிய விருதும் அவருக்கு கிடைக்கிது. அது வந்து இயல்பாக அமைஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னொரு சைடு இப்போ அடுத்து படம் பண்ண போகிறது யாருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக ரெட் ஜெயின் மூவிஸோ சன் பிக்சர்ஸோ யாரோ அந்த படத்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக விஜய் அவர்கள்கிட்ட ஒரு ஃபேண்டம், அதாவது மொத்தமான அந்த சினிமா ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கவர்ச்சி ஒரு பக்கம் போய் சேருது. அதை வந்து ஒரு டீவியேட் பண்ணி விட்டுலான்றதுக்காக தனுஷை இறக்கி விட்டுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்கள் உள்ள வந்து விஜய் அவர்கள் ஃபேண்டம்மை விஜய் அவர்களோட அந்த ஆரவை கெடுத்துருவார் அப்படிங்கிறலாம் வந்துட்டு சுத்தமாக நம்பவே முடியல. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய நாளுக்கு நாள் அவருடைய அந்த ஒரு புகழ் அந்த விஷயம் எல்லாமே எங்கேயோ போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு இடத்த போய் எட்டி போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்குள்ள தனுஷ் அவர்கள் உள்ளே புகுந்து அதை கெடுத்துடுவார் பண்ணிடுவாருன்றலாம் நம்ப முடியல. ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சை பார்க்கும்போது ஒரு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வர்றாரு உள்ள. ஏன்னா வந்துட்டு நம சிவாயான்னு சொல்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது யார் சொல்கிறாங்கன்னு புரியல. ஏன்னா அவர் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வாங்க சிஎம் சார் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்களாம். அவர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஹோம் மினிஸ்டர் வாங்க கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமைச்சர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் செய்திகள் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டை யாரெல்லாம் வந்து மேலும் வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஷால் அவர் எப்போவுமே வந்து நேர்வழி பாதை குறுக்கு வழி பாதைன்னு பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கரூர் சம்பவத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த கரண்ட் பில் பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.